வணங்கான் படத்துல சூர்யா ஏன் நடிக்கல, 256 அடியில ஹீரோவுக்கு கட் அவுட், குட் பேட் அக்லி அப்டேட், இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான சவதிகா பாட்டு 50 லட்சம் வியூஸை தாண்டி இருக்கு. அனிருத் மியூசிக்ல அறிவு லிரிக்ஸ் எழுதி அந்தோனிதாசன் இந்த பாட்டை பாடி இருக்காரு. பாட்டுக்கு நடுவுல வர இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஃபேமஸான இருங்க பாய் அப்படின்ற வசனம் பாட்டோட வெற்றிக்கு ஒரு முக்கிய அம்சம்னே சொல்லலாம். படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில டீசர்ல இருந்து பாட்டு வரைக்கும் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இதுக்கப்புறம் சினிமால நடிக்க போறது இல்லைன்னு தகவல் வெளியாகி இருக்கு. நடிகை கீர்த்தி சுரேஷ் விஜய், சிவகார்த்திகேயன், மகேஷ் பாபு, வருண் தவான் எல்லா முன்னணி நடிகர்களோடையும் நடிச்சிட்டாங்க. ஒரு படத்துக்கு 5 கோடி சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா அவங்க நடிப்புல வெளிவந்த பேபிஜான் திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. இந்த நிலையில திருமண வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்க கீர்த்தி சுரேஷ் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் அதனால சினிமால இருந்து அவங்க விலக போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இவங்க நடிப்புல அடுத்தடுத்து வெளியாக இருக்கிற ரிவால்வர் ரீட்டா, கன்னிவெடி படத்துக்கு அப்புறம் எந்த படத்துலயுமே இவங்க சைன் பண்ணாம இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கேம் சேஞ்சர் படத்துக்காக விஜயவாடால நடிகர் ராம் சரணுக்கு 256 அடி கட் அவுட் வச்சிருக்காங்க. சங்கர் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல நடிகர் ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா, கியாரா அத்வானி, அஞ்சலி, ஸ்ரீகாந்த், சமுத்திரக்கனி உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படம் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை படக்குழு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவில் இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே வைக்காத அளவுக்கு 256 அடியில ராம் சரணுக்கு கட் அவுட்டை வச்சு எல்லாரோட கவனத்தையும் படக்குழு ஈர்த்திருக்காங்க. நடிகர் சூர்யா வணங்கான் படத்துல இருந்து எதுக்காக விலகினாருன்னு இயக்குனர் பாலா விளக்கம் அளிச்சிருக்காரு. வணங்கான் ப்ரமோஷன்ஸ்க்காக இன்டர்வியூ ஒன்ல கலந்துகிட்ட டைரக்டர் பாலா கிட்ட வணங்கான் படத்துல இருந்து நடிகர் சூர்யா விலகினதுக்கு அப்புறம் அருண் விஜய்க்காக சில சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களான்னு ஆங்கர் கேள்வி கேட்டதுக்கு, வணங்கான் படத்துல இருந்து சூர்யா விலகல, கன்னியாகுமரியோட டூரிஸ்ட் ஸ்பாட்ல நேரடியாக ஷூட்டிங் வச்சதால சூர்யாவை பார்க்க நிறைய ஃபேன்ஸ் கூட்டிட்டாங்க. அதனால ஷூட்டிங்கை சரியா நடத்த முடியலன்னும், அதுக்கப்புறம் நானும் சூர்யாவும் கலந்து பேசிதான் இந்த முடிவை எடுத்தோன்னும், எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு, நான் தப்பு செஞ்சா கூட அதை தட்டி கேட்கிற உரிமையை சூர்யாவுக்கு நான் அதிகமாகவே கொடுத்துருக்கேன்னு டைரக்டர் பாலா சொல்லி எல்லா புரளிகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு. நடிகர் அஜித்குமார் குட் பேட் அக்லி படத்துக்கான டப்பிங் பணிகள்ல ஈடுபட்டிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துல அஜித்குமார் 3 கெட்டப்ல நடிச்சிருக்காரு. பெரிய எதிர்பார்ப்போட உருவாகிற இந்த படத்துல நடிகர் அஜித் கூட த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் மற்றும் யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு இப்போ டப்பிங் பணிகளையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நடிகர் அஜித். விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால 2025 மே மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.